நாம வாழற இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அதிசயம் இருக்கு. அதே மாதிரி அரபு தேசத்துடைய அதிசயம் சவுதி அரேபியால இருக்க இந்த காபா பள்ளிவாசல். காபா பள்ளிவாசல் மேல இருக்கிற இந்த கிஸ்வா வருஷத்துக்கு ஒரு முறை புதிய கிஸ்வா மாற்றப்படுது. அப்படி கிழிக்கப்பட்ட அந்த கிஸ்வா, அந்த கருப்பு துணி முக்கியமான ஆட்களுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கொடுக்கப்படும். காபா பள்ளிவாசல் மேல மூடப்படுற இந்த கிஸ்வாவுடைய விலை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர். சவுதி அரேபியாவுடைய மதிப்பில் 25 மில்லியன் சவுதி ரியால். நம்மளுடைய இந்திய மதிப்பில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய். அப்படியே 55 கோடி ரூபாய்க்கு இந்த கிஸ்வாவில் அப்படி என்ன தான் இருக்குது? வருஷம் வருஷம் புதுசாக மாற்றுறதுக்கான காரணங்கள் தான் என்ன? அது மட்டும் இல்லாமல் காபா பள்ளிவாசலுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது? காபா பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 280 கிலோ தங்க கதவுகள் செய்கிறதுக்கான காரணங்கள் என்ன? 350க்கும் மேற்பட்ட கடவுள் சிலைகள் காபா பள்ளிவாசலை சுற்றி எதுக்காக அமைச்சாங்க? இப்படி காபா பள்ளிவாசலை பற்றி இருக்கிற சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில் என்னவாக இருக்கும்? தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆளை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காபா பள்ளிவாசலில் நாம் எல்லாரும் எல்லா மதத்தினரும் ஏதோ ஒரு வகையில் பார்த்துருப்போம். நாம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரே கேள்வி, எதுக்காக கருப்பு துணியால் மூடியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுக்கான காரணம் என்னன்னா, முகமது நபிகள் வாழ்ந்த அந்த காலத்தில் காபா பள்ளிவாசல் இது மாதிரியான கருப்பு துணியால் தான் மூடப்பட்டிருந்தது. ஏன்னா காபா பள்ளிவாசல் இஸ்லாமியருக்கு ஒரு புனித ஸ்தலம். அப்படிப்பட்ட புனித ஸ்தலத்தை பாதுகாக்கிறதுக்காக நபிகளுடைய காலத்தில் முதன் முறையாக இது மாதிரியான கருப்பு துணியால் போத்தப்பட்டது. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் காபா கிஸ்வா அப்படிங்கிற இந்த புனித துணியால் மூடப்படுது. இந்த கிஸ்வா வெறும் கருப்பு துணியால் செய்யப்பட்டதல்ல, சுத்தமான ஒயிட் சில்கில் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தங்க இழைகளும் வெள்ளி இழைகளும் அதனுடைய கிஸ்வா துணியில் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்குது. மொத்தம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 850 கிலோ எடை இருக்கும். இந்த ஒரு கிஸ்வா உருவாக்க 150 பேர் 8 மாதங்களுடைய உழைப்புக்கு பின்னாடி தான் இந்த ஒரு கிஸ்வா உருவாகுது. காபா பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இந்த கதவு முழுக்க 280 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்டது. இந்திய மதிப்பில் சொல்லணும்னா இந்த கதவோட மதிப்பு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய். இந்த கதவு கிரவுண்ட் லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 7 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் மழை வெள்ளத்தால் இந்த காபா பள்ளிவாசல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். உலகமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி காபா பள்ளிவாசலுக்குள்ள என்னதான் இருக்கு? காபா பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறது 3 பில்லர், கூடவே மார்பிள்ஸால் செய்யப்பட்ட ஃப்ளோர், அது கூடவே டேபிள் செட் மாதிரியான ஒரு அமைப்பு. இது தவிர காபா பள்ளிவாசலுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. காபா பள்ளிவாசலுக்குள்ளே போகிறதுக்கு தடைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் தடைகள் எதுவும் கிடையாது. எந்த இஸ்லாமிய பெண் ஆண் யார் வேணாலும் காபா பள்ளிவாசலுக்குள்ளே போகலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸியானது இல்லை. உள்ளே போக சவுதி அரேபியா கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். இது தவிர எந்த ஒரு மர்மமான விஷயமும் காபா பள்ளிவாசலுக்குள்ளே இல்லை. இன்றைக்கி காபா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அதே இடத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறைவனை வழிபடுறதுக்காக ஆதாமால் ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. 40 வருஷம் மெக்கா பூமியில் வாழ்ந்த ஆதாம் அதுக்கப்புறமா அங்கிருந்து இறை அருளை தேடி வேற இடத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் மனிதர்கள் கூட வாழ முடியாத, அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாத இடமாக மாறிச்சு மெக்கா பூமி. கிட்டத்தட்ட பாலைவனமாகவே மாறிடுச்சு. அதுல இருந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம், ஆஜா, இஸ்மாயில் இவங்க மூலமாக தான் மெக்கா பூமியில் ஜம்ஜம் கிணறு உருவாகுச்சு. மனிதர்கள் அங்கே வாழ தகுதியான இடமாகவும் மாறுச்சு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு இடங்களிலிருந்து அங்கே இடம்பெயர ஆரம்பித்தாங்க. அப்படியே நாட்கள் போக போக இறைவனின் கட்டளையின்படி இப்ராஹிம் இஸ்மாயிலும் சேர்ந்து எந்த இடத்துல ஆதாமுடைய அந்த ஆலயம் கட்டப்பட்டு இயற்கை சீற்றத்தால் அழிஞ்சு போச்சோ அதே இடத்துல இவங்க 2 பேரும் மறுபடியும் காபா பள்ளிவாசலை இவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மெக்காவில் இஸ்லாம் மதம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. இஸ்மாயில் காலத்துக்கு அப்புறம் பல நபிமார்களை கடந்து மெக்காவில் மனித இனம் பெருக ஆரம்பித்து கூடவே குழப்பங்களும் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் மக்கள் வணிகத்துக்காக வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போன அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய சிலை வழிபாடை பார்த்துட்டு சில உருவ சிலைகளை கொண்டு வந்து மெக்காவில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிலைகளையும் மக்கள் கடவுளாக வணங்க ஆரம்பித்தாங்க. முதல்ல 2 சிலைகள் இருந்துச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. இப்படியே அந்த சிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்படியே கிட்டத்தட்ட 350 சிலைகளுக்கு மேலே அங்கே கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த சிலைகளை அங்கே இருக்கிற மக்கள் கடவுளாக வணங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மக்களுக்கிடையே குடி கொலை அப்படின்னு நிறைய அநாகரிகமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. எந்த இடத்துல இஸ்லாம் மதம் தொடங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துல உருவ வழிபாடால் அது முடிவுக்கும் வந்துச்சு.
அப்போ தான் இன்னொரு இறை தூதர் பிறக்கிறாரு. அவர் தான் முகமது நபி. அவருடைய காலத்தில் உருவ வழிபாடு தடை செய்யப்படுது. மக்கள் கொலை கொள்ளை செய்கிறது எல்லாமே தடுக்கப்படுது. மறுபடியும் இஸ்லாம் மதம் மீட்டெடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவும் நபிகளுடைய காலத்தில் பரவ ஆரம்பிக்குது. இன்னைக்கு காபா பள்ளிவாசலுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மக்கள் வேணாலும் வர்றதுக்கு சவுதி அரேபியா கவர்மெண்ட் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சவுதி அரேபியா கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. அது என்னன்னா, காபா பள்ளிவாசலை சுற்றி காபா பள்ளிவாசலுக்கு மேலே எந்த ஃப்ளைட்டும் பறக்க அனுமதி கிடையாது. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இப்படி ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.